கஸ்தூரா சார் அவர் நிறைய லேடிஸ் ஃபேன் நிறையா இருக்குங்க தமிழ்நாட்டில். அவர் வந்து ஒரு டிவி அரவிந்த்சாமி. அவர் திரையரங்கத்துக்கு அதிகம் கூட்டம் வர காரணமும் அதுதான். இப்போ கர்ஜனை என்ற படத்தின் மூலமாக அவர் ஹீரோவாக நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இதில் நிறைய ஹீரோக்களை புறப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, திரிஷா ஹீரோயின். துள்ளுவதோ இளமைன்னு படம் எடுத்தார். அதுக்கு என்ன கிழமை இருக்காரு. அப்புறம் கஸ்தூரா சார் பேசும்போது உருக்கமான விஷயம், கொஞ்சம் எனக்கும் மனசு கொஞ்சம் இருக்க மாதிரி அப்படியா. சினிமாவில் தான் இளமையை தொலைச்சிட்டு புகழை ஏற்றுக்குவோம். நான் டைரக்டராகி வெற்றி வரைக்கும் எங்கள் ஊருக்கு தீபாவளி போனதில்லை, பொங்கலுக்கு போனதில்லை, சொந்தக்காரங்க விஷயத்துக்கு நான் போனதில்லை. எனக்கு வந்து நான் கொண்டாடின பொங்கல் என்னென்னா, என் படம் திருப்பாச்சி ஃபஸ்ட் படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆச்சு. அதான் நான் கொண்டாடின முதல் பொங்கல். தீபாவளிக்கு சிவாசி ரிலீஸ் ஆச்சு. அதான் கொண்டாடின முதல் தீபாவளி. படத்தை உருப்படியாக படமாக பண்ணணும் அப்படின்னு பண்ணால் நம்மளுக்கு என்றைக்கும் நம்ம பேர் நிலச்சி நிற்கும். எல்லாருக்கும் வணக்கம். என் அண்ணன் போஸ்ட் வெங்கட் பேசும்போது சொன்னார், நிறைய ஆடியோஸ் அப்போது கூட்டத்தில் வருவனா ஓரமாக நின்று பார்த்துருக்கேன்ட்டு. அண்ணன் மட்டும் இல்லை, நிறைய பேர் அந்த மாதிரி இருந்தால் வந்திருக்கோம். நான் உதவி இயக்குனர் ஆகும்போது இப்படி தான் நானும் 100 அசிஸ்டண்ட்டும் பூஜை போடுவாங்க. டைரக்டருக்கு மாலை, ஹீரோவுக்கு மாலை, சால்வை அப்படியே களை கட்டும். நாங்களாம் ஓரம் அனுப்போம். அப்படியே கூட்டத்தில் ஆள் மறைச்சா தள்ளிட்டும் பார்த்துட்டு இருப்போம். அப்போ சொல்லுவேன் அவர்கிட்ட, நம்ம எத்தனை நாளைக்கு தான் பூஜையில் ஓரம்பாகவும் பூமிக்கு பாரமாகவும் இருக்குதுன்ட்டு. நல்ல வேலை இப்போல்லாம் கொஞ்சம் மேடையில் ஓரம் கொடுத்து உட்கார வச்சிட்டாங்க. அது மாதிரி போஸ் வெங்கட் சார் மட்டும் இல்லை, சாதனை படைத்த அனைவர்களுமே ஓரமாக இருந்து மேலே வந்தவங்க தான். அப்புறம் ஜாக்குவர்தங்கம் சார், மாஸ்டர் கஸ்தூராஜா சார்லாம் அடிக்கடி ஆடியோஸ் வருவோம். நம்மளோட சொன்னாங்க, இது வந்து எப்படின்னா சின்ன படங்களை, சின்ன தயாரிப்புள்ள படங்களை, சின்ன ஹீரோக்கள் படங்களை ஊக்குவிக்கிறதுக்காக தான், சப்போர்ட் பண்ணுறதுக்காக அடிக்கடி வர விஷயம் அது. ஜாக்குவர்தங்க சார் வந்து எந்த சூழ்நிலை வந்திருக்காருன்னு எனக்கு தெரியும். அவர் போய் நேராக வீட்டில் ஓய்வு சூழ்நிலை வரும். வீட்டுக்கூட போகாமல் நேராக டெல்லியிலேருந்து நேராக இங்கே வந்துட்டு தான் வீட்டுக்கு போவார். அதனால் அந்தளவுக்கு வந்து ஒரு சின்ன படம் சப்போர்ட் பண்ணுற அடிப்படையில் தான் கஸ்தூராஜ் சார் ஜாக்குவர்தங்க கலந்துக்கிறாங்க. அவங்களுக்கும் கரகோஷங்களும் நன்றி சொல்லுங்கள். முதல்ல கஸ்தூராஜ் சார் ஜாக்குவர்தங்கலாம் ரெகுலராக இருக்குது. இதில் சிறப்பு யாருன்னா நடிகர் அமித் அவர்கள். கல்யாணம் முதல் காதல் வரை சீரியல் மூலமாக ரொம்ப ஃபேமஸானவர். அவர் நிறைய லேடிஸ் ஃபேன் நிறையா இருக்குங்க தமிழ்நாட்டில். அவர் வந்து ஒரு டிவி அரவிந்த்சாமி. அவர் ஆமாம், எங்கள் ஊரில் பார்த்தா நான் போனோன்னே என் குழந்தை டிவி விடாது, அந்த சீரியல் வந்து உட்காந்து பார்த்துரும். அந்தளவுக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு சீரியல். இடையில தியேட்டர் அது இடையில திரையரங்கத்துக்கு அதிகம் கூட்டம் வர காரணமும் அதுதான், இவர் தான். இப்போ கொஞ்சம் கூட்டம் வர ஆரம்பிச்சிருக்கு, ஏன்னா அந்த சீரியல் முடிஞ்சிருச்சு சார். அதனால் அதுக்கு நன்றி ஃபஸ்ட்டு சீரியல் முடித்ததுக்கு. இன்னொன்று, அவரை நம்ம சார்பாக திருவள்ளூர் சார்பாக நம்ம வந்து வரவேற்கணும். ஏன்னா சீரியல்லேருந்து இப்போ கர்ஜனை என்ற படத்தின் மூலமாக அவர் ஹீரோவாக நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இதில் நிறைய ஹீரோக்களை புறப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, திரிஷா ஹீரோயின். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு அவர் பெரிய ஹீரோவாகி திரும்ப சீரியல் பக்கம் போய் திரையரங்கு கூட்டம் வராமல் பார்த்துக்கணும். அது உங்கள் கையில் தான் இருக்குது. கண்டிப்பாக கர்ஜனை கிட்ட ஆக்கிருங்க. ஓகே சார், கிட்டு தான். அப்புறம் சினிமாவில் 2 பேர் தான், 2 டைரக்டர் தான் எந்த வயசுலையும் டிஷர்ட் போட்டு அழகாக இருக்கும். ஒன்று பாரதி ராஜா, இன்னொன்று கஸ்தூராஜா. துள்ளுவதோ இளமைன்னு படம் எடுத்தார். அதுக்கு என்ன கிழமை இருக்காரு. அதுக்கடுத்து மாஸ்டர் ஜாக்குவர்தங்கம். நானும் 20 வருஷம் 2 பேரும் பார்த்துட்டு தான் இருக்கேன். அதுக்காகத்தான் மாஸ்டர் வேறு எல்லா வித்தையும் தெரியும் அவருக்கு. 20 வருஷமாக ஒரே மாதிரி தான் இருக்காங்க அவங்க, குணத்திலும் சரி இளமையிலும் சரி. வந்தோன்னே பார்த்தேன் ஒரு டைரக்டர்
பால் சுதன். டைரக்டர் வந்து ஃபைட் மாஸ்டர் மாதிரி இருக்கார், ஃபைட் மாஸ்டர் வந்து ஹீரோ மாதிரி இருக்கார். ஒரே கன்ஃபியூஸ் தான். அப்புறம் கஸ்தூரா சார் பேசும்போது உருக்கமான விஷயம், கொஞ்சம் எனக்கும் மனசு கொஞ்சம் இருக்கு மேஷ். அப்படியா சினிமாவில் தான் இளமையை தொலைச்சிட்டு புகழை ஏற்றுக்குவோம். நான் டைரக்டர் ஆகிற வரைக்கும், உதவியக்குனர் ஆகிட்டு நான் டைரக்டராகி வெற்றி வரைக்கும் எங்கள் ஊருக்கு தீபாவளி போனதில்லை, பொங்கலுக்கு போனதில்லை, சொந்தக்காரங்க விசேஷத்துக்கு நான் போனதில்லை. தங்கச்சி கல்யாணம்னா கூட நாளைக்கு கல்யாணம்னா இன்றைக்கி போயிட்டு கல்யாணம் முடிச்சு விடாந்துருவோம். அந்த வயசில் வந்து திருவிழா, ஜல்லிக்கட்டு, இப்படி இளமையில் என்னென்ன கொண்டாட வேண்டிய விஷயங்களோ அத்தனையும் இழந்துட்டு இங்கே பசியும் பட்டினமாக படுக்க இடம் இல்லாமல் அந்தளவுக்கு இளமை என்னென்னமோ அனுபவிக்கணும். எதுவும் இல்லை, டைரக்டர் ஆகிட்டு தான் போகணும் ஊருக்கு. ஏன்னா கூட 2 நாள் இருந்தால் எல்லாம் விசாரிக்க வச்சுருவாங்க ஊரில், என்னப்பா இப்போ டைரக்டர் ஆகன்ட்டு. ஏன்னா துக்க சரிக்க மாதிரியே இருக்கும். அவங்க வீட்டு பிள்ளை உருப்படாமல் தெரியும், இப்போ 20 வருஷமாக அதை கேட்க மாட்டாங்க. நீ சினிமாவுக்கு போனியே 10 வருஷமாச்சு என்ன டைரக்டர் ஆலையாம்பான், உன் பிள்ளை 20 வருஷமாக இருக்க உருப்படாமல் இருக்க கேட்டியா நீ, கேட்க மாட்டேன். இது சினிமாவில் மட்டும் உடனே ஜெயிச்சிடணும். இல்லைன்னா எப்போ வரானு காத்துக்கிறதுக்கு கேட்டு நெஞ்சை குத்தி கிழிச்சு அனுப்பிடுறது நம்மளை. இதுக்காகவே தீபாவளி போகிறதில்ல, பொங்கலுக்கு போகிறதில்ல, ஜல்லிட்டுக்கு போகிறதில்ல, திருவிழாவுக்கு போகிறதில்ல, ஒரு தேரோட்டம் பார்த்ததில்ல. 15 வருஷம் இதெல்லாம் இழந்துட்டு தான் அப்புறம் இயக்குனர் ஆனது. எனக்கு வந்து நான் கொண்டாடின பொங்கல் என்னென்னா, என் படம் திருப்பாச்சி ஃபஸ்ட் படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆச்சு. அதான் நான் கொண்டாடின முதல் பொங்கல். நான் திருவிழாவுக்கு வந்து கொண்டாடின தீபாவளி எதுனா, தீபாவளிக்கு சிவாசி ரிலீஸ் ஆச்சு. அதான் கொண்டாடின முதல் தீபாவளி. எனக்கு மட்டும் இல்லை, நிறைய உதவி அந்த மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சார் சொன்னார் தொலைக்கூடாத விஷயங்கள், அதில் இளம்பு ரொம்ப முக்கியம். இப்போ திருப்பி நம்ம போய் திருவிழாவில் போய் ராட்டினம் சுற்ற முடியாது, திரும்ப போய் திருவிழா போய்ட்டு நம்ம சப்பு சாப்பிட முடியாது. இதை இழந்துட்டு தான் வந்திருக்கோம். இப்போ அது மாதிரி இப்போ வந்து இயக்குனர் சரி, மியூசிக் டைரக்டர் சரி, எல்லாருமே பல இழப்புகளுக்கு அப்புறம் தான் வெற்றிக்காக காத்திருக்காங்க. கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். சமீபத்தில் ஒரு கதை படித்தேன். அதை படித்து முடிக்கும்போது சினிமா தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, சினிமா தொழில் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஒரு அரசர் நோய்பட்டிருக்காரு. நம்ம உயிரப்போ போகும் தெரியாத சூழ்நிலை அவருக்கு. நமக்கு அப்புறம் ஒரு சரியான ஆள் நாட்டை ஆளணும், சரியான ஆள் தலைமை இருக்கணும். அவருக்கு 3 பசங்க. நம்ம இறந்ததுக்கப்புறம் இந்த 3 பசங்க சண்டை போட்டு அடித்து நாரி நாட்டை கெடுத்துக்கூடாது, நாட்டை குடிச்சிடாகக்கூடாது. இந்த 3 பேர் சரியான நிலைமை இப்போவே நம்ம தேர்ந்தெடுத்துடணும் அப்படின்னு முடிவு பண்ணார். நம்ம 3 பேரும் கூப்பிட்டாரு. ஆள் கொடுக்கையில் ஒரு பெரிய கோணி பை கொடுத்து, நீங்கள் அப்படியே காட்டுக்குள்ளே போங்க, ஒரு 3 நாள் சுற்றுங்க. 3 நாளில் இந்த கோணிப்பை நிறையா உணவு வகைகள், பழங்கள் இதில் சேகரிச்சுட்டு வாங்க. வந்துட்டு நாட்டில் உள்ள ஒரு ஏழைக்கு, நீங்களே ஒரு ஏழை தேர்ந்தெடுத்து அந்த ஏழைக்கு அந்த மூட்டையை கொடுங்க. 2 வாரம் அவனுக்கான உணவு அதில் இருக்கணும், நீங்கள் கொடுத்துட்டு சரின்ட்டாங்க 3 பேரும். அப்போ இன்னொரு கண்டிஷன் இன்னொன்று சொன்னார், எந்த சூழ்நிலையும் நீங்கள் என்ன கொண்டு வந்தீங்கிற நாங்கள் அவுத்து ஆராய மாட்டோம், நீங்கள் அப்படியே என்ன செஞ்சு அது அப்படியே ஒரு ஏழைக்கு கொடுத்துரு, அது 2 பேரும் சாப்பிட்டோம். இப்போ 3 பேர் கிளம்பிட்டாங்க காட்டுக்குள்ளே. இப்போ ஒருத்தன் போனான், பார்த்தான் கீழே பழம் விழுந்து கிடந்துச்சு, எடுத்து பார்த்தான் அடிபட்டு இருந்துச்சு. சரி 3 நாளில் கண்ணி போகும் அப்படின்ட்டு அவனே பழத்தை ஃப்ரெஷ்ஷாக பறித்து சேகரித்தான்.
சில அழுகுன பழத்தை தவிர்த்தான். நல்ல பழமாக சேகரித்து மூட்டை ரப்பிட்டான். அடுத்த ஆள் அவன் பார்த்தான், நம்மளா சாப்பிட போகிறோம், எவனோ ஒரு ஏழை சாப்பிட போகிறான், கிடைச்ச படத்தை எழுப்பிடுவோம் அப்படின்ட்டு ஓரளவு அழுகுன பழம், கன்னி போன பழம், கையில் கிடச்ச படத்தெலாம் எடுத்து அவன் ஒரு மூட்டையை கட்டினான். அப்படி ஆகிட்டான். இப்போ மூணாவது ஆள் அவன் பார்த்தான், எதுக்கு படத்தை தேடிக்கிட்டு, அவன் பிரித்து பார்க்க போகிறதில்ல. அப்பா எவனும் வேலை கொடுக்க போகிறோம், பிரித்து பார்த்தா தான் இன்னும் இருக்கு பார்க்க போகிறான் அப்படின்னு இருக்க சருகு கல்லுக்கெல்லாம் எடுத்து போட்டு மூட்டை ரெப்பிட்டான். கிடச்ச குப்பையெல்லாம் அடிச்சு போட்டு மூட்டை ரெப்பிட்டான். அதை கட்டியாச்சு. இப்போ 3 பேரும் வந்துட்டாங்க ராஜா முன்னாடி. ஓகே, நாங்கள் சேரிச்சிட்டோம். சரி அவுக்கணும்ல, நீங்கள் போயிட்டு யாருக்காது வேலையை கொடுத்துலாங்கும்போது அப்பா சொன்னார், ஒரே ஒரு கண்டிஷன், ஒரு 2 வாரத்துக்கு சாப்பிட்ற மாதிரி ஏழைன்னு சொன்னோம்ல, அந்த ஏழை வேறு யாரும் இல்லை, அந்த ஏழை நீங்கள் 3 பேர் தான். ஷாக் ஆகிட்டாங்க. இன்னையிலேருந்து 2 வாரத்துக்கு நீங்கள் ராஜா வம்சம் இல்லை, கொண்டு 3 ரூமில் அடங்கிட்டான்ட்டாங்க. அடைச்சாச்சு. அவன் சேரிச்சதை அவன் 2 பேரும் சாப்பிடு அப்படின்னா. இப்போ நல்ல பழமாக சேரிச்சான்ல, அவனுக்கு ஒரு அறை, அழுகிய பழமாக சேகரித்தவன் ஒரு அறையில், வெறும் குப்பையாக சேகரித்தவன் ஒரு அறையில். இப்போ இந்த குப்பையாக சேகரித்தவன் ஏதோ இலையை சாப்பிட்டான், கடைசியாக 3 நாள் பயங்கர பசி, என்னடா தப்புண்டோம்னு மெண்டலாக ஆகிட்டான். போச்சு. வெறும் அழுகுன பழம்லாம் கன்னி போன பழம்லாம் சேர்த்தவன் அவன் சாப்பிட்டு ஒரு 2 நாள் நோய் வந்து கை இழுத்துக்கிச்சு, நோய்வாய்ப்பட்டான். நல்ல பழமாக சேகரித்தவன் நிம்மதியாக, தனிமையாக, சந்தோஷமாக, எந்த டிஸ்டர்பும் இல்லை, அழகாக சாப்பிட்டு கடைசி ஆரோக்கியமாக இருந்தான். முடிஞ்சதுக்கப்புறம் ராஜா கூப்பிட்டார், ஓகே நீ யாரோ ஒரு ஏழை எங்கேயோ இருக்குன்னு நினச்சி நல்ல பழம் சேகரித்த ஆரோக்கியமாக இருக்க, நீ தான் ராஜா அப்படின்ட்டு அவனுக்கு முடிச்சு விட்டார். இந்த கதை எதில் ஒப்பிடுவோம்னா, சினிமா அப்படித்தான். ஒரு ப்ரொடியூசர் கிடச்சிட்டாரு, நமக்கு வாய்ப்பு கிடச்சிருச்சு, நமக்கு ஏதோ ஒரு படம் குப்பையாக சினிமா டேரக்டர் ஆகிட்டோம் அப்படின்னு குப்பையாக பண்ணோம்னா கதை முடிஞ்சிச்சு, அதோட முடிஞ்சிச்சு. ஓகே, எதனால் ட்ரை பண்ணால் ஒரு பிடிச்சவனை மாட்டினான், ஏதோ ஒரு கதையை பண்ணி அவன்கிட்ட சீனை பிடிங்கி ஒரு காப்பி அடித்து ஒப்பேற்றி ஒரு படம் நம்மளும் டேரக்டர் ஆகிட்டோம் அப்படின்னு படம் பண்ணி அழுகுன படம் பண்ண மாதிரி ஒரு படம் பண்ணால் அதுவும் கதை முடிஞ்சிச்சு. ஒரு புடிச்சர் கிடச்சிட்டார், நம்ம லட்சியம் நிறைவேற போகுது அப்படின்னு முழு மனசோட ஆத்ம திருப்தியோட நல்ல படமாக சேரிச்சான்ல, அந்த மாதிரி நல்ல கதையாக தேர்ந்தெடுத்து நல்ல சீனாக எடுத்து உருப்படியாக ஒரு படம் பண்ணால் அவன் என்னைக்கு நிற்பான், டேரக்டாக நிற்பான். அது நிறைய உதாரணங்கள், பாலச்சந்தர், பாரதிராஜா, ஸ்ரீதர், பாக்கியராஜ், நிறைய வரிசைகள். என் ராசாவின் மனசிலே அப்படின்னு ஒரு படம், நல்ல சத்துள்ள படம் மூட்டை கட்டி வச்சார். இன்றைக்கும் கஸ்தூராஜ் அன்றைக்கி பேசப்படுறாரு. அந்த மாதிரி வர இளைஞர்களும் சரி, எல்லாருக்கும் சரி, தயவுசெய்து படம் கிடச்சிச்சு ஏதோ படம் பண்ணணும்னு பண்ணால் அது அல்பாயஸ். படத்தை உருப்படியாக படமாக பண்ணணும் அப்படின்னு பண்ணால் நம்மளுக்கு என்றைக்கும் நம்ம பேர் நிலச்சி நிற்கும். அந்த அடிப்படையில் இந்த டீம்லாம் ட்ரெயிலில் பார்த்தேன். இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு துருவங்கள் 16, மாநகரம், அந்த ஸ்டைலில் தான் ட்ரெய்லரே இருந்தது. நம்ம இயக்குனர் பாலு சுதன் என்றைக்கும் பேச ஒரு இயக்குனராக நினச்சி நிற்கணும்னு வாழ்த்துறேன். அது மாதிரி ஷான் கோபால் மியூசிக் டைரக்டர், 2 சாங் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. 2ஆவது சாங் பார்க்கும்போது ஃபஸ்ட் அப்படியே மறுபடியாக போச்சு. அதுக்கு பாதிக்கு மேலே பார்த்தா கஸ்தூராஜா சார் படம் மாதிரி அந்த கற்பனை அந்த சென்டிமெண்ட்டில் போச்சு. ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சு. அவரும் மியூசிக் டைரக்டர் பெரிய லெவலில் ஜெயிக்கணும். லோகிதாஸ் அவர்கள், மகேந்திரமணி அவர்கள் அனைவருமே பெரிய வெற்றி அடைந்து இந்த படம் எல்லாருக்கும் ஒரு வெற்றி மகுடமாக வர வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். எமோஷ்னல் ஆகாமல் பேசுறது முடியுமான்னு தெரில.
ஏன்னா 5 வயசில் நான் மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் அப்பா இறந்துட்டாங்க. 3 அக்கா எனக்கு, நான் தான் லாஸ்ட் பையன். எல்லா பொறுப்பும் என் மேலே தான் இருந்துச்சு. அம்மா மட்டும்தான். முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. ஸ்கூல் முடிச்சுட்டு 12th முடிச்சுட்டு என்ன படிக்க போகிறேன்னு கேட்டாங்க. நான் மியூசிக் தான் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மியூசிக் காலேஜ் ஜாயின் பண்ணேன். எங்கே போய் யாரை பார்க்குறது, என்ன பண்ணால் சினிமாவில் சான்ஸ் கிடைக்கும், எதுவுமே எனக்கு தெரியாது. அப்புறம் அங்கே பாட்டு கற்றுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் பாட தெரியும். அப்புறம் டைரக்டர் சார் அவர் வந்து எனக்கு இந்த மாதிரி பாட்டு கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கால் பண்ணார். இன்டர்நெட்டில் என்னோடய நம்பர் போட்டிருந்தேன், பாட்டு கற்றுக்கணுன்னா இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் என் நம்பர் காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி எனக்கு பாட்டு கற்றுக்கணும் அப்படி சொன்னார். ஸோ அவர் வீட்டுக்கு போய் நான் பாட்டு கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அவர் ஊருக்கு போயிட்டார். அப்புறம் கிளாஸ் எடுக்கிறதுல எந்த காண்டாக்டுமே இல்லை. லாஸ்ட்டாக ஒரு 2015 அப்போது எனக்கு அவர்கிட்டேருந்து கால் வந்துச்சு, இந்த மாதிரி நான் திருப்பி கிளாஸ் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அவரோட தவமும் வந்து பெரிய டைரக்டர் ஆகணும் அப்படின்றது தான். ஸோ நானும் அவரும் நிறைய ஷேர் பண்ணிக்கிட்டோம், இந்த மாதிரி வரணும், இந்த மாதிரி சினிமா இருக்கணும், அதை பற்றி நிறைய பேசிகிட்டே இருப்போம். அப்போது ஒரு நாள் இந்த மாதிரி படம் பண்ண போகிறேன், ஸோ மியூசிக் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். நான் கேட்டிருந்தேன், இந்த மாதிரி ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், மியூசிக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீயே பண்ணிவிடு அப்படின்னு சொன்னார். ஃபஸ்ட்டு ஒரு பாட்டு அமிச்சேன், ஒரு லவ் சாங் நீங்கள் ஸ்க்ரீனில் போச்சு அந்த பாட்டு. ஸோ வந்து டியூன் பண்ணிவிட்டு லிரிக்ஸும் நானே எழுதிட்டு பாடி அவருக்கு ராவாக அமிச்சேன். ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி ரொம்ப நல்லா இருக்குது, அப்புறம் பாட்டு பண்ணு அப்படி சொன்னார். அதுக்கப்புறம் இன்னொரு பாட்டு இருந்துச்சு இல்லையா, ஃபீமேல் சாங், அந்த சாங் நான் பண்ணியிருந்தேன். அது கேட்டு ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு ரெக்கார்ட் பண்ண நல்லா இருக்குது அப்படி சொன்னார். அதுக்கப்புறம் நான் என்ன நினச்சேன்னா, ஏதாச்சும் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு எனக்கு நல்ல தமிழும் நல்ல இசையும், சுத்தமான தமிழும் சுத்தமான இசையும் கேட்க வைக்கணும், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது தான் என்னோடய ஒரே ஒரு ஆசை. அதை நான் பண்ணியிருக்கேன். எல்லாமே வந்து முழுக்க லைவாக ரெக்கார்ட் பண்ண இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் இந்த பாட்டில் எல்லாமே. ஸோ பாட்டு பிடிச்சிருந்தா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்ன மாதிரி ரொம்ப நாளாக தவம் வச்சுருந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கார் அவருக்கு என்னோடய பெரிய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி எல்லாருக்கும், இங்கே வந்திருக்கிற பெரியவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அழுதுக்கு ரொம்ப மன்னிச்சிருங்க. உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி தோழர்களுக்கும் அனைத்து ஊடக பெருமக்களுக்கும் மேடையில் வந்திருக்கும் அனைத்து என்னை விட பெரியவர்களுக்கும், இல்லை என்னை விட கஸ்தூராஜா அவங்க வந்து என்னை விட ரொம்ப 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 சின்னவர் வயசில், பட் மற்றதில் எதாக இருந்தாலும் அவர் வயசில் சின்னவர். மச்சான் வந்து பேரரசு வந்து அவரும் என்னை விட வயசானவர் தான், சின்னவர் அப்படின்னு நினைக்கிறேன். தெரில, எனக்கு கம்மி தான் வயசு, அவருக்கு எவ்வளோ வயசு தெரில. என்னோடய வயசு 28, இப்போ போன ஏப்ரல் 28ஓட 64 வயசு. அவர் பேரரசு அவர்களுக்கு இல்லை, அவங்க பின்னாடி சொல்லிக்கிட்டே இருக்காங்க வயசை சொல்லிவிடுங்க, ஏன்னா அப்போ தான் பேரரசு அரைக்கு இதை விட வயசு ஜாஸ்தின்னு சொல்லலான்ட்டு. சரி, நீங்கள் சொன்னது அங்கே வரைக்கும் கிடைச்சி மைக்கில். சரி, எனவே இந்த படம் இசை வெளியிட்ட விழாக்கு எனக்கு வந்து நான் டெல்லியிலேருந்து இப்போ தான் வந்தோடனே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதனால் நம்ம அங்கேருந்து வர்றதுக்குள்ளே இவ்வளோ லேட் ஆகிடுச்சு. எனக்கு வீட்டு கூட போகல, அப்படியே வந்தேன். இந்த ஆடியோ வந்து என்னால் பார்க்க முடியல, பட் இருந்தாலும் எல்லாம் பேசுகிறது போது பார்க்கும்போது இது வந்து ஒரு ரொம்ப நல்ல படமாக ஒரு யூத் டீம் பண்ணியிருக்காங்க. பொதுவாக டைரக்டர் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் நினச்சேன் அவர் தான் ஹீரோ போல் இருக்கு அப்படின்னு நினச்சேன். ஏன்னா அப்படி நிற்கும் போது ஆம்சை தூக்கி சும்மா அந்த எம்ஜிஆர் படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஆம்சை மட்டும் டைட் பண்ணி காமிப்பார். அந்த மாதிரி டைட் பண்ணி ஆம்சை வச்சுருந்தார்.
சரி அப்புறம் இவர் தான் ஹீரோயின் பார்த்தா அப்புறம் சொல்கிறாங்க இவர் தான் டைரக்டருங்க அப்படின்னாரு. ஓ பரவாயில்லையே, ஒரு டைரக்டர் நல்லா எக்ஸஸ் பண்ணி எல்லாம் வந்திருக்காருன்னா அப்புறம் பின்னாடி ஹீரோவை நடிக்கிறதுக்கு இப்போ ஒரு முழு மூச்சாக அவர் தம்பி ஹீரோவை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு. ஏன்னா அவர் சொல்லும்போது பார்த்தேன், நான் ஆம்ஸ்லாம் தூக்கிட்டு போனேன், அப்புறம் பார்த்தோன்னா எல்லாம் இறக்கி விட்டேன், ஏன்னா அவர் பெரிய ஆம்ஸாக இருக்குது அப்படின்னாரு. கதைக்கு தேவையான கரெக்டான ஒரு ஹீரோவை செலக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா டைரக்டராக வந்து இவருக்கு ஒரு ஆக்ஷன் படம்னா ஓகே, அதனால் அவருக்கு வந்து அந்த நம்ம தம்பி ஹீரோவுக்கு வந்து கரெக்டான கேரக்டர் இவர் தான் கரெக்டாக இருப்பார். ஏன்னா அழகான ஒரு தமிழ் முகமாக இருக்குது, நல்லா வரணும், அவர் தமிழில் கண்டிப்பாக வெற்றி பெறணும் அப்படிங்கிறது அவருக்கு இந்த இடத்துல நான் வாழ்த்தை தெரிவிச்சுக்கிறேன். அது மாதிரி சாங்கு பேசும்போது சொன்னாங்க, சாங்கு ரொம்ப பிரமாதமாக போட்டிருக்காருன்னு இசையமைப்பாளர்கள். ஏன்னா இசை நாயகன் இன்றைக்கி அவர் தான் இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் நாயகன், அவரும் வந்து பெருசாக நிச்சயமாக வரணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். மற்ற டெக்னீஷியன் அத்தனை பேருமே இந்த படத்தில் ஒர்க் பண்ணவங்கள டீம், ஏன்னா அவங்க சொல்லும்போது எல்லாம் என்ன சொன்னால் எங்கள் டீம் வந்து யூத் டீமாக வேலை செஞ்சுருக்கோம் அப்படின்னாங்க. அப்படி பார்க்கும்போது வந்து நிச்சயமாக வெற்றி தான் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து பணமோ காசோ அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு டீம் இதில் ஈடுபட்டிருக்காங்க. அது மாதிரி ஹீரோ சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எங்கள் அம்மா அப்பா வந்திருக்காங்க, எங்கள் நண்பர்கள், எங்கள் கடவுள், எங்கள் குலதெய்வம் அப்படின்னு சொன்னார். இந்த மாதிரி ஒரு நன்றி உள்ளவர் வந்தாலே அவர் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது நான்லாம் மனசார வாழ்த்துவேன். நிச்சயமாக அவர் வந்து நல்லா வரணும் அப்படிங்கிறது நான் திருப்பியும் வேண்டிக்கிறேன். அது மாதிரி டைரக்டர் வந்து துணிஞ்சு பண்ணியிருக்காரு, துணிகரம் அப்படின்னு துணிஞ்சு பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் அவர் டிஸ்ட்ரிபியூட்டர் வர பெரிய சப்போர்ட்டாக இருக்கார். ஏன்னா அவர் இருந்தாருன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா அவர் வந்து நிறையா சின்ன படங்களை வந்து ரிலீஸ் பண்ணி கொடுக்குற இப்போ கண்கண்ட தெய்வம் மாதிரி இருக்கார். அவரே வந்து சொல்லும்போது இந்த படத்தை கொஞ்சம் நல்லா பண்ணி கொடுங்க சார், ஏன்னா அவர் ஆனால் தைரியமாக இறங்கியிருக்காரு. ஏன்னா இந்த மாதிரி அவர் 100 படம் பண்ணணும். அதனால் இந்த படம் நிறையா மிகப்பெரிய வெற்றி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். அதே மாதிரி சொன்னாங்க திருட்டு சைடில் பார்க்காதீங்க அப்படின்னு, கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இப்போ கூட விஷால் சார் வந்து 30ஆம் தேதியிலேருந்து ஸ்ட்ரைக் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எவ்வளோ தூரம் ஒர்க் அவுட் ஆகுதுங்கிறது எனக்கு தெரில. இருந்தாலும் வந்து இதுக்கு ஒரு டீமாக தயார் பண்ணி நம்ம வந்து திருட்டு விசிடி மட்டும் இல்லாமல் இணையதளம் எதில் வந்தாலும் சரி அதை எதிர்த்து, ஏன்னா பல கோடி போட்டு அவர்கிட்ட கேட்டேன், டைரக்டர் ப்ரொடியூசர் பேசிட்டு இருக்கோம், கேட்டேன் எவ்வளோ நாள் ஷூட்டிங் பண்ணிங்கன்னு. 65 நாள் அப்படின்னாரு. 65 நாளுங்கும்போது ஒரு நாளைக்கு எவ்வளோ லட்சக்கணக்கான செலவாகும், எவ்வளோ செலவு பண்ணிப்பா, புதுமுகத்தை வச்சு அந்த பணத்தை போட்டு தேட்டரை போட்டு எடுக்கணும், அது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிற நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நானும் வந்து செயலாளர் திரைப்பட தயாரிப்பாளர் செயலாளர் இருக்கனால எனக்கு வந்து அந்த வலி தெரியுது என்ற வந்து டெய்லி சொல்லும்போது அந்த வலி இருக்குது. நான் தான் அதான் ஒரு ஐடியா பண்ணேன், கேபிள் டிவிக்காரங்களை கூப்பிட்டு பேசினேன்னா. பேசும்போது அவங்க கிட்டத்தட்ட அவங்க ஒரு 3 கோடி பேர் படம் பார்க்குறாங்க அப்படின்னாங்க. நான் அதில் கூட கொஞ்சம் பணம் வாங்கலான்னு பேசிக்கிட்டு இருக்கேன். ஒருவேளை இந்த மாதிரி ஒரு சின்ன படங்கள் வரும்போது அதில் வந்து ஒரு 40-50 லட்ச ரூபா வந்துருச்சுன்னா தயாரிப்பாளர் நிமிர்ந்து நிற்பாங்க, அவங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கான வேலைகள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி டிவிலெலாம் கூட இப்போ மொத்தமாக கொடுக்காம ஒரு ஷோ இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஒரு டிவியில் போட்டாங்கன்னா இன்னொரு அடுத்த வாரம் இன்னொரு டிவியில் போடலாம் அப்படிங்கிற நிறையா டிவியில் போயிட்டு அவங்கக்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் நல்லா வந்துச்சுன்னா தயாரிப்பாளர் படம் எடுக்கிறவங்க எப்படியும் வந்து கஷ்டப்படாமல் நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பாங்க. இப்போ எல்லாருக்கும் என்ன கஷ்டங்கிறது நான் டெய்லி ஒரு 10 பேராவது நான் பார்த்து பேசும்போது என்ன கஷ்டம், என்ன மன வலிங்கிறது தெரியுது. அந்த வலியெல்லாம் இல்லாமல் துணிகரம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு உங்கள் மூலமாக, உங்கள் கைத்தட்டு மூலமாக நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. தமிழ் வாழ்க, தமிழன் வெல்க, தமிழன் வென்றே தீர்வான். நன்றி, வணக்கம். நான் எப்படி இந்த சினிமாவுக்கு வந்தேன்னா, லொக்கேஷன் பார்க்க போனோம், என்ன ஃபோட்டோ எடுத்து ஒரு பாலசுதன் சாருக்கு அனுப்பியிருக்காங்க. ஸோ ஒரு கேரக்டர் பண்ணிங்களான்னு கேட்டாங்க. இவங்கெல்லாம் ஆம்ஸ் ஏற்றிட்டு இருந்தாங்க. நான் சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் ஜிம்முக்கு கிட்டத்தட்ட 6 மாதம் போய் தான் உடம்பை குறைச்சேன். கிட்டத்தட்ட 15 கிலோ உடம்பு இறக்கியிருக்கேன். இந்த மாதிரி தான் நான் எனக்கு சினிமாவுக்கு வந்தேன். இப்போ வந்தவிட்டு தான் தெரியுது, ஒரு பயங்கரமான ஆடுகளத்தில் என்னை இறக்கி விட்டாங்க. இதில் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட திரைப்பற்றையில் 6 மாதம் ஒர்க் ஸ்டூடெண்ட்டாக இருந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ணி வந்திருக்கோம். எல்லாருமே பார்த்தோன்னா இந்த படத்தில் சிரமப்பட்டு தான் எல்லாருமே ஒர்க் பண்ணோம். நாங்கள் ஷூட்டிங் எடுக்க போகிற இடத்துல காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கெல்லாம் ஒரு இடத்துல போய் பர்மிஷனுக்காக உட்காந்துருந்தோம். அந்த மாதிரி நிகழ்வுகள் நிறையா இருக்குது. அனுமதி வாங்கி ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு கலவர சீன் எடுத்தோம். அங்கே டிஎஸ்பி படையோடு வந்துட்டார். பார்த்தா பூரா எல்லாம் பெட்ரோல் கேனு எல்லா ஆளுகள்லாம் இருக்கிறதுனால அவர் பயந்துட்டாங்க. ஆனால் நாங்கள் எஸ்பி ஆஃபீஸில் அனுமதி வாங்கியிருந்தோம். இங்கே தகவல் சரியாக வராதனால அந்த மாதிரி ஒரு சுவாரஸ்யமான சம்பவம்லாம் நடந்தது. அந்த மாதிரி இந்த படத்துக்கு கடுமையான முறையில் உழைப்பிலை தந்து இன்றைக்கி நாங்கள் இந்த இடத்துல வந்து நிற்கிறேன்னு சொல்லிச்சுன்னா அதற்கு பாலசுதன் சார் தான் முக்கிய காரணம். அவருக்கு என் மனமார்ந்த நன்றி. இந்த படம் வந்து திரையில் வந்து எல்லாருமே பார்க்கணும் அப்படின்னா இங்கே வந்திருக்கிற ஊடக நண்பர்களும்
பத்திரிகையாளர் தான் காரணமாக இருப்பீங்க. அந்த முயற்சியில் நீங்கள் செய்யணும்னு கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நான் வினோத் லோகிதாசன். மேடையில் பெரிய பெரிய லெஜெண்ட்லாம் உட்காந்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நடிப்பு பயிற்சி கற்றுக்கிறத விட ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் பேசுகிறது தான் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். அதில் என்னோடய முதல் நன்றி வந்து மிஸ்டர் பாலகிருஷ்ணன் சாருக்கு. ஆக்சுவலாக அவர் சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டு நாள் ஆடிஷன் போகிறேன். நான் போயிட்டு எனக்கு எதுக்கு கூப்பிட்டாருன்னு எனக்கு தெரில. நான் ஃபுல்லாக பயங்கரமாக தண்டாலாம் எடுத்துகிட்டு ஆம்ஸ்லாம் எடுத்துகிட்டு போனேன். அவரை பார்த்த பிறகு லைட்டாக ஷர்ட்லாம் கீழே இறக்கி விட்டுட்டு சரி வந்த வேலை முடிஞ்சிச்சு நம்ம போயிடலான்னு நினச்சேன். திடீர்னு கூப்பிட்டாங்க, ஆடிஷன் பண்ணாங்க. ஓகே, கம்பல்சரி ஆச்சு. இப்போ இவ்வளோ தூரம் இந்த படம் வந்ததுக்கு முக்கியமான காரணம் பிரகாஷ் அண்ட் டினோ எங்கே இருக்கார்? டினோ. இவங்க மூலமாக தான் இந்த படம் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு முக்கியமான காரணங்கள். இது அவருக்கு 12 வருஷ உழைப்பு, எனக்கு 8வது வருஷ உழைப்பு. வினோத் லோகிதாசன் என்னுடைய கடவுள், எங்கள் அப்பா. ரொம்ப நன்றி அவருக்கு. மற்றும் என்னோடய ஃபேமிலி எல்லாமே வந்திருக்காங்க, எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. முக்கியமான விஷயம், தெய்வங்கள், குலதெய்வங்களுக்கு ரொம்ப நன்றி. யாருன்னு கேட்டிங்கன்னா ஊடகங்களும் பத்திரிகை நண்பர்களும் தான். நீங்கள் தான் அந்த படத்தை பெரிய லெவலுக்கு கொண்டு போகணும். ஒரு நல்ல படம். பெருசாக தமிழ் சினிமாவில் புது விஷயமாக நாங்கள் புரட்டி போட்டிருக்கோம், இல்லை வேற ஒரு விஷயம் சொல்ல வரோம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் சிம்பிளாக நீட்டாக எடுத்திருக்கோம். எங்களால் முடிந்ததை கொடுத்துருக்கோம். நன்றி.